Hi friends, நம்ம இன்னைக்கு பார்க்க போற கான்செப்ட் என்ன அப்படினா 12th ஸ்டாண்டர்ட் physics 3rd chapter magnetism and magnetic effects of electric current. ஸோ இந்த சாப்டர்ல அடுத்து இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் பத்தி நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ செஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம எப்பவுமே சொல்றது தான் never stop learning because life is never stop teaching. ஸோ கான்செப்ட் என்ன அப்படினா potential energy of a bar magnet in uniform magnetic field. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா இதே தான் டார்க் எக்ஸ்பீரியன்ஸ்டு டார்க் ஆக்டிங் ஆன் அ பார் மேக்னெட் இன் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்ற மாதிரி பார்த்துருந்தோம். ஸோ அங்கே நம்ம ஒரு பார் மேக்னெட்டை யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கும்போது அந்த பார் மேக்னெட் எனக்கு என்ன பண்ணும், ரொட்டேட்டிங் எஃபெக்ட் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்றத பார்த்துருந்தோம். அதை எப்படி கால்குலேட் பண்ணுறதோ அப்படின்றதையும் நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி இந்த டாபிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்குல்ல, இது ஒரு பார் மேக்னெட்டை யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கும்போது இந்த பார் மேக்னெட்டுக்கு எவ்வளோ பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதே கான்செப்டை நம்ம 2-3 வீடியோவாக சொல்லிட்டு தான் இருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் அதாவது நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். சார்ஜஸை வச்சு நம்ம பார்த்துருந்தோம்ல. ஸோ இங்கே சார்ஜஸுக்கு பதிலாக பார் மேக்னெட், அங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு, இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு, இவ்வளோ தான் டிஃப்ரெண்ட்டு. மற்றபடி கான்செப்ட்டுக்கும் இதுக்கும் என்ன சொல்கிறது, எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. கான்செப்ட் வைஸ் வந்து சேம் தான். அப்போது பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொல்லும்போது இதோட ஜென்ரல் ஃபார்முலா என்ன சொல்லலாம், U = mgh. கரெக்டு தானே? ஆமாம், கரெக்டு தான். ஸோ அப்போ இங்கே இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி இந்த ஃபார்முலா எங்கே போச்சு, டஸ்டரு 1 செகண்ட்ப்பா, அது இருக்குது. அப்போது ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி நம்ம இந்த ஃபார்முலா எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா, எர்த்தோட சர்ஃபேஸ் இருக்குல்ல, எர்த்தோட சர்ஃபேஸ், இந்த சர்ஃபேஸில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுப்போம். இந்த ஆப்ஜெக்டை நான் என்ன பண்ணுறேன், ஒரு பர்டிகுலர் ஹைட்டுக்கு மூவ் பண்ணுறேன்னு வச்சுப்போம். ஸோ இப்போ இதுதான் அந்த ஹைட்டு, இருங்க மூவ் பண்ணிடுறேன், இதுதான் அந்த ஹைட்டு. அப்போது எர்த்தோட சர்ஃபேஸ்லேருந்து இந்த ஆப்ஜெக்டை நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு பர்டிகுலர் ஹைட்டுக்கு மூவ் பண்ணியிருக்கேன். இதுக்கு என்ன பண்ணியிருக்கோம், கண்டிப்பாக எக்ஸ்டர்னல் ஒர்க் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பண்ணியிருக்கோம். அப்போ இந்த எக்ஸ்டர்னல் ஒர்க்கு தான் இந்த ஆப்ஜெக்டோட பொட்டன்ஷியல் எனர்ஜி, அதாவது அந்த எனர்ஜியஸ் இருக்கும். இப்போ இதுவே நான் இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் மேலே மூவ் பண்ணுறேன், அப்போ நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணியிருக்கேன். இதனால் இந்த ஆப்ஜெக்டோட பொசிஷன், அதாவது ஒரு எனர்ஜியை ப்ரொசஸ் பண்ணோம். ஸோ அதுதான் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அப்போது நான் எர்த்தோட சர்ஃபேஸில் ஒரு ஹைட்டில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்டுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஈஸியாக பொட்டன்ஷியல் எனர்ஜி கால்குலேட் பண்ண முடியும். என்ன, இந்த பொருளோட மாஸ், அது கிராவிட்டி, இருக்கக்கூடிய ஹைட்டு தெரிஞ்சது அப்படின்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி தெரிஞ்சிடும். ஆனால் இந்த ஃபார்முலா இருக்குல்ல, இதை வச்சு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு எடுத்துகிட்டு வர முடியாது. எதனால் அப்படின்னா, நமக்கு அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க, ஒரு பார் மேக்னெட்டை யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும்ல, அதுதான் அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் என்ன, அதுதான் இப்போ கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போது நம்ம இந்த ஹெட்டிங்க்கு ஏற்ற மாதிரி டயக்ராம் சொன்னோம் அப்படின்னா, அப்போ இது நார்த் போல், இது சவுத் போல். இந்த மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு நார்த் டு சவுத் வந்து ட்ராவல் ஆகும். இது நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தாச்சு, கரெக்டாக. அப்போது நான் இப்போ இந்த இடத்துல ஒரு பார் மேக்னெட்டை வைக்கிறேன். எப்படி, இந்த மாதிரி இன்க்ளைண்டாவோ இல்லை ஸ்ட்ரைட்டாவோ நான் வச்சுக்கிறேன்னு வச்சுப்போம். நான் ஸ்ட்ரைட்டாக வச்சா கூட ஓகே, ஸ்ட்ரைட்டாக இருந்தால் கூட இப்போ இது எனக்கு நார்த் போல், இது எனக்கு சவுத் போல், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்படியே பார்ப்போம். இப்போ இப்படி இருக்கக்கூடிய இந்த மேக்னெட்டு எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு டைரக்ஷன் பாருங்கள், நார்த் டு சவுத்தா. அப்போ என்ன பண்ணோம், எனக்கு கண்டிப்பாக டார்க் இருக்கும். டார்க் எப்படி, இந்த மாதிரி எனக்கு ரொட்டேட் ஆகும், கரெக்டாக. அப்போ இதோட சென்டர் ஆஃப் ஆக்சிஸை பொறுத்து எனக்கு ரொட்டேட் ஆகும். சென்டர் ஆஃப் ஆக்சிஸ் சொல்லும்போது இது O. அப்போது எனக்கு இதோட டோட்டல் லென்த் பார்த்தீங்கன்னா 2L. இதெல்லாமே நம்ம பார்த்துருந்தோம், ஓகே. ஸோ சின்ன ரீகால் தான். ஸோ இப்படி இருந்து இந்த மேக்னெட் எனக்கு இப்படி ரொட்டேட் கண்டிப்பாக ஆகும். அப்போது எனக்கு இதோட நார்த் போல் இங்கே இருக்கும். ஸோ இந்த மேக்னெட்டோட சவுத் போல், கரெக்டாக. ஸோ அப்போ இது ரெண்டுத்துக்கு நடுவில் அட்ராக்ஷன், ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் கண்டிப்பாக இருக்கும், ரைட். இப்போது இனிஷியல் ஆங்கிள் நமக்கு வந்து இருக்கட்டும். ஸோ நம்ம ஒவ்வொன்றா ஃபார்முலா பார்க்கும்போது வரிசையாக பார்ப்போம். அப்போது இங்கே நான் என்ன பண்ண போகிறேன், நம்ம என்ன பார்த்து இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி சொல்லியாச்சு. இப்போது நமக்கு அதாவது நான் என்ன சொன்னால், பொட்டன்ஷியல் எனர்ஜின்றது நமக்கு எக்ஸ்டர்னல் ஒர்க்கு தானே, கரெக்டாக. அப்போ இந்த இடத்துல ஒர்க்கோட ஃபார்முலா எடுத்துகிட்டு வரலாம். அப்போ இந்த ஒர்க் அப்படின்றது என்ன சொல்லலாம், சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு சாப்டர்லேயே சொல்லியிருந்தோம். அப்போ ஒர்க்கோட ஜென்ரல் ஃபார்முலா அப்படின்னு பேசுகிறோன்னா ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட், கரெக்டாக. ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஜென்ரல் ஃபார்முலா. இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் பேசும்போது இப்போ இந்த பார் மேக்னெட் என்ன பண்ணணும், இப்போ இதுதான் இந்த பார் மேக்னெட்னு வச்சுப்போம். நம்ம ஃபோர்ஸ் கொடுக்குறோம். அப்போ இந்த பார் மேக்னெட் இங்கேருந்து எனக்கு இங்கே போகுதுப்பா அப்படின்னு சொல்கிறோம். அப்போது எனக்கு இந்த மேக்னெட் தன்னுடைய ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகருது. ஸோ அது லீனியர், கரெக்டாக, லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ அப்போ அந்த கேஸுக்கு நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி என்ன ஃபோர்ஸு எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்லிட்டு ஈஸியாக கேல்குலேட் பண்ணி ஒர்க் என்னன்னு சொல்லிடலாம். ஆனால் இங்கே என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நமக்கு இந்த மேக்னெட் நகர போகிறதே கிடையாது. அதாவது ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு மூவ்மெண்ட்டே இருக்காது. ஆனால் இது என்ன பண்ணும், ரொட்டேட்டிங் எஃபெக்ட் மட்டும் இருக்கும், அதாவது ரொட்டேஷன் ஆகும், அவ்வளோதான். அப்போ டார்க் மட்டும் இருக்கும். அப்போ இந்த இடத்துல இந்த ஒர்க் அப்படின்ற இந்த ஃபார்முலாவை ஃபோர்ஸுக்கு பதிலாக நார்மல் ஃபார்முலா, ஃபஸ்ட் ஜென்ரல் ஃபார்முலா எழுதிடலாம்.
நம்ம எப்படி மாடிஃபை பண்ணிக்கலாம், இந்த ஃபோர்ஸுக்கு பதிலாக நான் டார்க் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு பதிலாக நான் என்ன பண்ணிக்கிறேன், டி டீட்டான்னு எடுத்துக்கிறேன். ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். ஏன் சார் இந்த இடத்துல டி டீட்டா அப்படின்னா ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுப்பா. இந்த ஒரு பொசிஷனில் இருந்து, அதாவது தன்னுடைய பிளேஸில் இருந்து தன்னுடைய பொசிஷன் மட்டும் மாற்றிக்கும். ஸோ அப்போ எனக்கு இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா ஆங்கிள் தான் சேஞ்ச் ஆகும், வேறு எதுவும் மாறாது. ஸோ அப்போ ஆங்கிள் தான் நான் என்ன பண்ணிட்டேன், டீட்டா. ஸோ டி டீட்டான்னு எழுதியாச்சு. ஓகே, அப்போ ஸ்மால் ஒர்க்கு அப்படின்னு சொல்லும்போது அப்போ இந்த இடத்துல ஸ்மால் ஒர்க்குனா இந்த பார் மேக்னெட் எனக்கு எடுத்தோம் சட்டனாக அப்படி ரொட்டேட் ஆகிடாது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்போது இந்த இடத்துல இருந்து இப்படி 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 இப்படி. ஸோ அந்த மாதிரி சின்னதாக தானே அப்படி பிரித்து பார்க்கணும். ஸோ அப்படி பிரித்து பார்க்கும்போது எனக்கு ஒரு ஒர்க் டன் தான் எனக்கு ஸ்மால் ஒர்க் டன். ஸோ அப்போ இதை நான் டிடபிள்யூ ஈக்குவல் டு டார்க் இன்ட்டு டி டீட்டான்னு எழுதிக்கலாம். இந்த டார்க்கை எக்ஸ்டர்னல் அப்படின்னு எழுதணும். ஆனால் நம்ம புக்கில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு சின்ன விஷயத்த சொல்லியிருப்பாங்க, அதையும் சொல்லிடுறாங்க. இந்த டார்க் அப்படின்றது பி அப்படின்ற ஒரு டார்க்கும் இருக்கும், இதே டார்க்கு எனக்கு எக்ஸ்டர்னலும் இருக்கும். இதை ஈக்குவல்னு சொல்லியிருப்பாங்க. இது என்ன சார் எக்ஸ்டர்னல் டார்க்கு, பி டார்க் அப்படின்னா டவ். டார்க் இதோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா டவுன்னு சொல்லுவோம். சரி, நம்ம டார்க்குனே பேசுவோமே. இப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குல்ல, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுனால ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய டார்க்கு, இதோட மீனிங் என்ன, எக்ஸ்டர்னல் டார்க். நம்ம எக்ஸ்டர்னல் ஒர்க் பண்ணி இந்த மேக்னெட்டோட பொசிஷனை மாற்றணும், இதான் மேட்ரு. அப்படி எப்படி சார் அப்படின்னா இப்போ இந்த மேக்னெட் இப்படி இருக்கா, இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டுனால எனக்கு இந்த மேக்னெட் என்ன பண்ணோம், இப்படி வரும் கரெக்டாக. அதாவது எனக்கு நார்த் போல் இங்கேயும், அதாவது மேக்னெட்டிக் சவுத் போல் நியரஸ்ட்டாக இருக்கும் கரெக்டாக. அப்போ இனிஷியல் எனக்கு தீட்டா டேஷில் இருந்து எனக்கு ஒரு இடத்துக்கு ஒரு சம் தீட்டா ஓகே ஃபைனலுக்கு இங்கே வந்திருக்கு. எது, இந்த டார்க் பி. இது என்ன அப்படின்னா நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மேக்னெட்டை இந்த நார்த்தில் இருந்து இதோட நார்த்துக்கு மாற்றணும். புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த நார்த்தை நம்ம என்ன பண்ணியாச்சு, இங்கே மாற்றியாச்சு. ஸோ இப்படி இருந்த நார்த்தை ஒரு ரொட்டேட் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வரணும். சார் ஏன் சார் அப்படி மாற்றணும் அப்படின்னா நமக்கு 2 கேஸ் இருக்குது லாஸ்ட்டில். ஸோ அது பார்க்கும்போது இன்னும் கிளியராக புரியும். ஸோ நமக்கு இனிஷியலாக இது எப்படி இருந்தது, தீட்டா டேஷ். அதுலேருந்து எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய டார்க்கு, அப்புறம் நாம் பண்ண அந்த எக்ஸ்டர்னல் ஒர்க் இருக்குல்ல அது. ஸோ இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ இது ரெண்டுமே ஈக்குவல் ஏன் சொன்னாங்க அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய டார்க்கோட ஆங்குலர் வெலாசிட்டியும் தீட்டா வெலாசிட்டியும் எனக்கு நம்ம எக்ஸ்டர்னல் டார்க்னால கொண்டு வரக்கூடிய ஆங்குலர் வெலாசிட்டியும் ஈக்குவல். அதனால் மேக்னிடியூட் ஈக்குவல்னு சொல்லி சிம்பிளாக முடிச்சிருப்பாங்க. இந்த ஒரு கேஸ்னால எக்ஸ்டர்னல்னு எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. ஸோ இவ்வளோதான் விஷயம், கிளியராக புரிஞ்சிருக்கும், பொறுமையாக பாருங்கள். ஸோ அடுத்தது இங்கே அழிச்சிட்டனே, சரி இங்கே எழுதிடுறேன், ஈக்குவல் டு டார்க் எக்ஸ்டர்னல். ஓகே, ஸோ இப்போ இங்கே கால்குலேஷன் ஸ்டார்ட் பண்ணலாமா. நமக்கு டார்க்கோட ஃபார்முலா லாஸ்ட் வீடியோவில் டெரைவ் பண்ணியாச்சு, பிஎம் பி சைன் தீட்டா அப்படின்னு. அதே மாதிரி இதை இன்னொரு வெக்டர் நோட்டேஷனில் எழுதணும் அப்படின்னா பிஎம் வெக்டர் இன்ட்டு பி வெக்டர்னு எழுதலாம், வெக்டர் நோட்டேஷன் ரைட். ஸோ இப்போ இந்த டார்க்கு அதான் ரெண்டுமே ஈக்குவல் சொல்லியாச்சுல. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்போது டிடபிள்யூ நம்ம என்ன பண்ணணும், டோட்டல் ஒர்க் டன் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்டகிரேஷன் பண்ணணும் கரெக்டாக. ஆமாம் தானே, டோட்டல் மொத்த ஒர்க் டன் என்ன, ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவ்மெண்ட் ஆகுதுல்ல. ஸோ அது இல்லை, எனக்கு இங்கேருந்து இனிஷியல் தீட்டா டேஷ், இதுதான் தீட்டா டேஷில் இருந்து எனக்கு ஃபைனல் வந்து இப்படி வந்துருச்சு. இந்த நார்த் போல் சவுத் போல், இந்த நார்த் வந்து இப்படி ரொட்டேட் ஆகி இங்கே வந்திருக்கு. ஸோ அதுதான் எனக்கு தீட்டா, ஃபைனல் தீட்டா. புரிஞ்சிருக்கும், நான் ஃபஸ்ட்டே சொன்னல இப்படி. ஸோ இங்கேருந்து இங்கே வந்ததுக்கு காரணம் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டார்க்கு. ஸோ இங்கேருந்து இப்படி வந்ததுக்கு காரணம் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். அப்போ ஃபைனலாக எனக்கு இந்த பொசிஷனில் வந்திருக்குன்னு சும்மா ஒரு சின்ன இமேஜினேஷன் தான், வேறு எதுவும் கிடையாதுங்க. கேல்குலேஷன் பண்ணுறதுக்காண்டி தான். நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் இங்கேருந்து இப்படி கூட அதை எடுத்துக்கலாம், உங்களோட விருப்பத்துக்காண்டி, நம்மளோட கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணால் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ நம்மளோட விருப்பம் தான். சரி, நம்ம கான்செப்ட்டுக்கு வருவோம். என்ன சொன்னேன், தீட்டா டேஷ் டு தீட்டா. அப்போ இனிஷியல் எனக்கு இன்டகிரேஷனுக்கு லிமிட் கொடுக்கணும். இங்கே லிமிட் கொடுத்தோன்னா 0 to W தான் கொடுக்க முடியும். ஸோ அப்போது நம்ம டேரெக்டாக W தான் இங்கே வரும், அது பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி இங்கே நமக்கு ரைட் ஹேண்ட் சைடில் லிமிட் கொடுக்கும்போது பார்த்து கொடுக்கணும். இங்கே என்ன இருக்குது, டார்க் எக்ஸ்டர்னல் இன்ட்டு டி டீட்டான்னு இருக்குது. அப்போ இந்த லிமிட்டை தான் பார்க்கணும். அப்போ எக்ஸ்டர்னல் ஒர்க்குனால நமக்கு நடக்கக்கூடிய, ஏன்னா நமக்கு 2 ஈக்குவல் சொல்லியாச்சு. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், தீட்டா டேஷில் இருந்து தீட்டா இனிஷியல் டு ஃபைனல் ஆங்கிள், இனிஷியல் ஆங்கிள் இருந்து நான் ஃபைனல் ஆங்கிளுக்கு நகர்த்திருக்கேன்ப்பா, எக்ஸ்டர்னல் ஒர்க் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான் மேட்ரு. சரி, இப்போ இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் டன் வில் பி ஈக்குவல் டு, இங்கே என்ன சொல்லலாம், டார்க் எக்ஸ்டர்னலோட வேல்யூ இங்கே இருக்குது, பிஎம் சைன் தீட்டா, மேக்னிடியூட் மட்டும் எழுதணும். ஸோ இன்டகிரேஷன் தீட்டா டேஷ் தீட்டா பிஎம் சைன் தீட்டா இன்ட்டு டி டீட்டா. இப்போ பி வரும்ல, இங்கே பி சைன் தீட்டா
டி தீட்டா. ரைட், இப்போது எதெல்லாம் கான்ஸ்டண்ட்டாக வெளில எடுத்துடலாம். ஒர்க் டன் வில் பி ஈக்குவல் டு கண்டிப்பாக பி, இது அப்படியே கான்ஸ்டன்ட் தான். மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைப்போல் மூமெண்ட்டை தூக்கிடலாம். அப்போது பிஎம் பி இன்டகிரேஷன் தீட்டா டேஸ் தீட்டா சைன் தீட்டா இன்ட்டு டி தீட்டாவா. இப்போ நீங்களே சொல்லுங்கள், சைன் தீட்டாவை இன்டகிரேட் பண்ணால் காஸ் தீட்டா, என்ன காஸ் தீட்டா? மைனஸ் காஸ் தீட்டா, அவ்வளோதான். வெரி குட். ஸோ இப்போ இங்கே பிஎம் பி, இப்போ சைன் தீட்டாவை இன்டகிரேட் பண்ண டி தீட்டா போய்டல. ஸோ அப்போ இங்கே வெறும் மைனஸ் காஸ் தீட்டா மட்டும் வரும். லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணால் தீட்டா டேஸ் டு தீட்டா முடிஞ்சு போச்சா? அவ்வளோதான். இப்போ இன்டகிரேஷன் படி நம்ம ஃபார்முலா என்ன? அப்பர் லிமிட், இப்போ இந்த தீட்டா இருக்க இடத்துல அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட், என்னது? அப்பர் மைனஸ் லோவர். ஸோ அப்போ இங்கே ஒர்க் டன் வில் பி ஈக்குவல் டு பிஎம் பி மைனஸ் காஸ் தீட்டா, கரெக்டாக? அப்போ இங்கே என்ன வரும்? மைனஸ் காஸ் தீட்டா. இன்டகிரேஷன் ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ அந்த மைனஸ்ஸு இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ அதுவும் ப்ளஸ்ஸு, கரெக்டு தானே? ஆமாம். அப்போ இந்த எப்படி எழுதியாச்சு, தீட்டா போட்டாச்சா? அடுத்தது இதே காஸ் தீட்டா தானே இங்கே வரும். அப்போ அந்த காஸ் தீட்டா கூட மைனஸு, நமக்கு ஃபார்முலாவில் ஒரு மைனஸும் ப்ளஸ்ஸு போட்டாச்சு. இப்போ இந்த தீட்டாவுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும்? தீட்டா, ஏன்னா அப்பர் லிமிட் போட்டாச்சு, மைனஸ் லோவர் லிமிட் முடிஞ்சு போச்சு. சரி, இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம்? இந்த மைனஸ் இப்படி இருக்கக்கூடாது, காமனாக எடுத்துடலாம் மைனஸை. இப்போ இந்த மைனஸை நான் வெளியில் எடுத்துட்டேன் அப்படின்னா இங்கே எதுவுமே இருக்காது. அப்போ என்ன இருக்கும்? ப்ளஸ் இருக்கும். இங்கேருந்து நான் மைனஸ் எடுத்துடல, அதே மாதிரி தான் இங்கேயும். அப்போ இந்த இடத்துலேருந்து நான் மைனஸ் எடுத்துட்டேன் அப்படின்னா, மைனஸ் எடுத்துட்டேன்னா காமனாக டேர்ம் எடுத்துட்டேன் அப்படின்னா இந்த ப்ளஸ் என்னவா மாறினா மைனஸாக மாறிடும். அப்படியே ஆப்போசிட்டாக மாறும். மேத்தமெட்டிக்ஸில் நம்ம போட்டிருக்கோம்ல, ஸோ அதே விஷயம் தான். அப்போ இங்கே எனக்கு ஒர்க் டன் அப்படின்றது, ஸோ ஒர்க் டன் வில் பி ஈக்குவல் டு என்ன வரும்? மைனஸ் பிஎம் பி என்ன வரும்? மைனஸ் காஸ் தீட்டா, இங்கே மைனஸ் வராது, சாரி, காஸ் தீட்டா மைனஸ் இங்கே எழுதிக்கலாம். ஒர்க் டன் வில் பி ஈக்குவல் டு பிஎம்பி காஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா டேஷ். கிளியர்? புரிஞ்சிருக்கும். மைனஸ் கரெக்டாக மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிச்சு, காஸ் தீட்டா ப்ளஸ் மைனஸாக மாறிச்சு, முடிஞ்சு. அப்போ இந்த ஒர்க் டன் தான் இங்கே என்ன சொன்னேன்? இப்போது ஒர்க் டன் தான் சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொன்னால், நம்ம இந்த இடத்துல நமக்கு வந்து சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு வேலை இல்லை. ஸோ கான்ஸ்டண்ட்டாக நம்ம ஒரே பொட்டன்ஷியல் எனர்ஜியை நம்ம இதை டினோட் பண்ண போகிறோம். விச் மீன்ஸ் எனக்கு இந்த W தான் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ இந்த ஒரு விஷயம் தான் இப்போ நம்ம பேச போகிறது. என்னன்றதை பாருங்களேன். மைனஸ் ரொம்ப முக்கியம். மைனஸ் ஈக்குவல் டு மைனஸ். ஓகே, இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்? ஃபஸ்ட்டு இனிஷியல் டிகிரி பாருங்கள், 90யா இப்படி தானே இருந்தது மேக்னெட்டு. ஸோ இப்படி இருந்தது, இப்படியே ரொட்டேட் ஆச்சு. அப்போ இனிஷியல் தீட்டா டேஷ் 90 டிகிரி அப்படின்றதுனால, அப்போது இந்த இடத்துல நான் தீட்டா டேஷை 90 டிகிரின்னு சொன்னேன்னா எனக்கு இந்த டேர்ம் போயிடும். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும்? u ஈக்குவல் டு மைனஸ் பிஎம் பி காஸ் தீட்டான்னு இருக்குமா? இப்போ இங்கே பாருங்கள், டார்க்கில் பிஎம் பி சைன் தீட்டான்னு கண்டுபிடிச்சோம். அது எப்படி மாற்றணும்? பிஎம் வெக்டார் இன்ட்டு பி வெக்டார் மாற்றணும். சைன் தீட்டான்னு இருந்துச்சு, கிராஸ் ப்ராடக்ட் போட்டோம். இங்கே காஸ் தீட்டான்னு இருக்குது. அப்போ நீங்களே சொல்லுங்கள் என்ன போடலாம்? டாட் ப்ராடக்ட். வெரி குட். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? u ஈக்குவல் டு மைனஸ் பி எம் டாட் பி டாட் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டார் காஸ் தீட்டா. இது எப்படி எழுதிடலாமா? ரைட். ஸோ இப்போ இதுதான் நமக்கு இந்த மேக்னெட் டார்க்னால எனக்கு இந்த மேக்னெட்டு உணரக்கூடிய பொட்டன்ஷியல் எனர்ஜி. முடிஞ்சதா? இதில் 2 கேஸ் நமக்கு கொடுத்துருப்பாங்க, கேஸ் 1 கேஸ் 2. ஸோ அதையும் பார்த்துலாம். ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் என்ன அப்படின்னா, when தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரின்னு சொல்லியிருப்பாங்க. தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரி. அது என்ன 0 டிகிரி? நல்லா பாருங்கள். இந்த இடத்துல நம்ம டைபோல் மூமெண்ட்டோட டைரக்ஷன் பார்க்கணும். நல்லா கேட்டுக்கோங்க. டைபோல் மூமெண்ட்டோட டைரக்ஷன் என்ன? மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன் எப்படி? நார்த்து டு சவுத்தா? அப்போ டைபோல் மூமெண்ட்டோட டைரக்ஷன் இப்போ இதுதான் எனக்கு ஒரு பார் மேக்னெட்னு வச்சுப்போம். இப்போ இது நார்த்து, இது சவுத்து. இப்போ இந்த பார் மேக்னெட்டில் எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் வந்து நார்த்து டு சவுத்து. டைபோல் மூமெண்ட்டோட டைரக்ஷன் உள்ளே பார்க்கணும், சவுத்து டு நார்த். இப்படி தெரியும்னு நினைக்கிறேன். அப்போ டைபோல் மூமெண்ட்ன்றது சவுத்து டு நார்த்தோட டைரக்ஷனாக இருக்கும். கரெக்டாக? அதுதான் இப்போ இங்கே பார்க்க போகிறோம். தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரி அப்படின்னா எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனும் எப்படி? மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனும் டைபோல் மூமெண்ட்டோட டைரக்ஷனும். டைபோல் மூமெண்ட்டோட டைரக்ஷனாக என்ன? இதுதான் சவுத்து போல் டு நார்த் போல். கரெக்டாக? இதுதான் மேக்னெட்டோட பொசிஷன், இனிஷியல் பொசிஷன்.
இதுதான் நார்த்து, இதுதான் சவுத்து. டைபோல் மூமெண்டோட டைரக்ஷன் பாருங்கள், சவுத்து டு நார்த்தாக இருக்கும். அப்போ நான் இதை இப்படி மாற்றினேன் அப்படின்னா என்ன ஆகும்? இங்கே வரையிறேன் பாருங்கள். ஸோ இதுதான் நார்த்து, இனிஷியல் டைரக்ஷன் சொல்கிறேன். இது நார்த்து, இது சவுத்தா. இப்படி இருந்த மேக்னெட்டை நம்ம என்ன பண்ணோம்? இப்படி மாற்றணும். அப்போது இந்த நார்த்து இங்கே வந்துடும். கரெக்டாக? ஸோ இங்கே இருக்க நார்த்து இங்கே வந்துடும், சவுத்து இங்கே தான் இருக்கும். புரிஞ்சிருக்கும் சொன்னது. அப்போது எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனும் டைபோல் மூமெண்டோட டைரக்ஷன் என்ன? சவுத்து டு நார்த்து. அப்போது ரெண்டுமே சேம். கரெக்டாக? இப்படி இருந்த மேக்னெட்டு இப்படி மாற்றணும். அப்போது நார்த்து போல் இப்படி மாறிடுச்சு, சவுத் போல் மேலே வந்துச்சு. அப்போது எனக்கு டைபோல் மூமெண்டோட டைரக்ஷன் சவுத்து டு நார்த்து, மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் சவுத்து டு நார்த்து. புரியும்னு நினைக்கிறேன். இப்படி அப்போது சவுத்து டு நார்த்து ரெண்டும் ஒரே டைரக்ஷனில் இருந்ததுன்னா தீட்டாவோட வழி 0 தானே? ஆமாவா? அப்போ 0ன்னு சொல்லும்போது நீங்கள் இந்த இடத்துல எனக்கு காஸ் 0 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். காஸ் 0வோட வேல்யூ அப்படியே தான் இருக்கும். என்ன? u ஈக்குவல் டு, இதை இங்கே வரைகிறேன், டைபோல் மூமெண்ட் PM அதோட டைரக்ஷனும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் பியோட டைரக்ஷனும் சேமாக இருக்கும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி வில் பி ஈக்குவல் டு மைனஸ் BM BR இருக்கும். ஓகேயா? சரி, இது இருக்கட்டும். செகண்ட் கேஸ் என்ன சொல்லியிருப்பாங்க? தீட்டா ஈக்குவல் டு 180 டிகிரின்னு சொல்லியிருப்பாங்க. 180 டிகிரி அதே தான், வேறு எதுவும் கிடையாது. இப்படி இருந்த மேக்னெட்டை நம்ம என்ன பண்ணோம்? நார்த் போல் சவுத் போல் இப்படி மாற்றணும். கரெக்டாக? இப்போ இந்த நார்த்துன்றது இங்கே வந்தது. அடுத்து நம்ம எக்ஸ்டர்னல் ஒர்க் பண்ணி என்ன பண்ணோம்? இந்த நார்த் போல் என்ன பண்ணோம்? இப்படி மாற்றணும். கரெக்டாக? அப்போது இந்த மேக்னெட்டில் நார்த் போல் இருந்தது, நம்ம ரொட்டேட் பண்ண மேக்னெட்டோட நார்த் போல். ஸோ ரெண்டுமே ஆப்போசிட். புரியும்பா? இங்கே பாருங்கள், இதில் இருந்து இதுதான் நார்த் போல். நார்த் போல் நம்ம என்ன பண்ணோம்? இங்கே இப்படி எடுத்துகிட்டு வந்தோம். இதே நார்த் போல் எக்ஸ்டர்னல் ஒர்க் பண்ணி என்ன பண்ணோம்? இப்படி கொண்டு வந்தோம். அதுதான் இது. ஸோ அப்போ நார்த் போல் இங்கே இருக்குன்னா அப்போ இங்கே சவுத் போல் இருக்குமா? அப்போ டைபோல் மூமெண்டோட டைரக்ஷன் என்ன? சவுத்து டு நார்த்து. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன் நார்த்து டு சவுத்து. கரெக்டாக? பார் மேக்னெட் இப்படி இருக்கும், நார்த்து டு சவுத்து. ஸோ அப்போ ரெண்டுமே ஆப்போசிட்டா? அப்போது நல்லா பார்த்துங்க, டைபோல் மூமெண்டோட டைரக்ஷன் ஆப்போசிட் PM, மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இப்படி B. அப்படி இருந்ததுன்னா தீட்டாவோட வேல்யூ 180. 180 எடுத்துகிட்டு போய் நீங்கள் மேலே சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா காஸ் 180யோட வேல்யூ -1. -1னா கரெக்டு தானே? இதோட வேல்யூ காஸ் 0வோட வேல்யூ நமக்கு வந்து 1, அதனால் அப்படியே வந்துருச்சு. காஸ் 180யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா -1. அப்போ -1 சொல்லும்போது u ஈக்குவல் டு BMP. இது ரொம்ப முக்கியம். ப்ளஸில் வந்துடும், ஏன்னா ஆல்ரெடி மைனஸ் இருக்குது. இப்போ 180னா -1 -1 +1 முடிஞ்சு போச்சு. அப்போது எனக்கு நல்லா நோட் பண்ணிக்க, 90 டிகிரியில் இருக்கும்போது எனக்கு எதுவுமே கிடையாது, பொட்டன்ஷியல் 0 போயிடுச்சா? இனிஷியல் நம்ம தூக்கிட்டோம். அதுவே எனக்கு 0 டிகிரியில் இருக்கும்போது நெகட்டிவ், கம்மி, ரொம்ப லோ. இதுவே 180 டிகிரியில் நீங்கள் இந்த மேக்னெட்டை ப்ளேஸ் பண்ணும்போது, அதாவது இந்த டைபோல் மூமெண்ட்டு, இப்போ இதுதான் சவுத்து, சாரி இதுதான் நார்த்து, இதுதான் சவுத்து. இப்படி இருந்த இந்த மேக்னெட்டை, கரெக்டாக இப்படி இருந்த இந்த மேக்னெட்டை நம்ம என்ன பண்ணோம்? இப்படி ரொட்டேட் பண்ணி ஃபஸ்ட்டு நார்த்து போல் டைபோல் மூமெண்ட் டைரக்ஷன் பார்த்தா சவுத்து டு நார்த்து. கரெக்டாக? சவுத்து டு நார்த்து. அப்போது எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனும் டைபோல் மூமெண்ட் டைரக்ஷன் சேமாக இருந்தது, எனக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி கம்மி. இதே நான் இன்னொரு எக்ஸ்டர்னல் ஒர்க் பண்ணி இந்த மேக்னெட்டை இப்படி ரொட்டேட் பண்ணேன், அப்போது எனக்கு டைபோல் மூமெண்ட் டைரக்ஷன் பாருங்கள், சவுத்து டு நார்த்து இப்படி வருது, ஆப்போசிட் சவுத்து டு நார்த்து. இதுவே மேக்னெட்லேருந்து வரக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் பாருங்கள் இப்படி வருது. அப்போ ஆப்போசிட் டு ஈச் அதர். கரெக்டாக? ஆப்போசிட்டாக இருந்ததுன்னா 180, ஆன்டி பேரலல். 180ன்னு சொல்லும்போது -1 முடிஞ்சு போச்சு. அப்போது எனக்கு 180 டிகிரியில் வைக்கும்போது எனக்கு மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் எனர்ஜி இது என்ன பண்ணும்? உணரும். சடனாக அதை நீங்கள் ரிலீஸ் பண்ணி அப்படின்னா மேபி ஃபோர்ஸாக சுற்றுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஓகேயா? சரி, இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், இது யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் இந்த மேக்னெட்டை நம்ம என்ன பண்ணுறோம்? ப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ இதனால் இது என்ன பண்ணுது? ரொட்டேட்டிங் எஃபெக்ட்டை கொடுக்குது. இன்கேஸ் நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டாக இருந்தது அப்படின்னா என்ன நடக்கும்? கண்டிப்பாக ரொட்டேட்டிங் எஃபெக்ட் இருக்கிற மாதிரியோ நமக்கு டிரான்ஸ்லேட்டரி மோஷனும் நடக்கும். டிரான்ஸ்லேட் ஸ்ட்ரைட் லைன் இந்த மாதிரி. ஸோ இப்படி இருக்க மேக்னெட்டு ரொட்டேட்டிங் எஃபெக்ட் இப்படியா? ஸோ அதே மாதிரி இப்படி ரொட்டேட் ஆகிட்டு மேபி நகர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ இல்லை நகர்ந்து போயிட்டு ரொட்டேட் ஆகிட்டு அப்புறம் நகர்ந்து போயிட்டு, ஸோ அந்த மாதிரி ரொட்டேட்டரி மோஷனும் இருக்கும், டிரான்ஸ்லேட்டரி மோஷனும் இருக்கும். எங்கள் நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் இருக்கும். அதே மாதிரி டார்க்கோட டைரக்ஷன் கண்டுபிடிக்கலாம். எப்படி? ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூ ரூல். எப்படின்னா இந்த மாதிரி இங்கே பாருங்கள். இப்போது வந்து நான் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் பாருங்கள், எனக்கு வந்து மேக்னெட் இப்படி ரொட்டேட் ஆகுது. கரெக்டாக? இப்படி தானே சொன்னேன். ஸோ அப்போது என்னால் கையை வந்து இப்படி தான் ரொட்டேட் பண்ண முடியும். கரெக்டு தானே? ஸோ அப்போ மேக்னெட்டுக்கு ஏற்ற மாதிரி ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா என்னோடய தம்மு பாருங்கள் போர்டுக்கு உள்ளே இருக்குது. அப்படி போர்டுக்கு உள்ளே இருந்ததுன்னா டார்க்கோட டைரக்ஷன் இப்படி இன்வெர்ட் உங்ககிட்ட இருந்து வர மாதிரி. இப்போ இந்த மேக்னெட்டை நான் இப்படி தலைகீழாக ரொட்டேட் பண்ணேன் அப்படின்னா இப்படி, அப்போ நான் என்னோட ஃபிங்கரை இப்படி தான் ரொட்டேட் பண்ண முடியும். அப்போ இந்த தம்மு வந்து உங்களை நோக்கி வர மாதிரி இருக்கும். ஸோ அதாவது டார்க்கோட டைரக்ஷன்
உங்களை நோக்கி அவுட்வர்டாக இந்த சர்ஃபேஸுக்கு சொல்கிறேன். கிளியர்? ஸோ இவ்வளோ தான் கான்செப்ட்டு. ஈஸியாக இருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல்.